வணக்கம். அருணகிரிநாதரின் திருப்புகழ். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மகிழேறி இன அருள் அன்பு பொழிய கடம்புவின் அது அகமும் கொடு அழிப்பாட கரிமுகன் எம்பி முருகன் என் அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கழுகி நடங்கொடு அருள்வாயே. திரிபுரம் மங்கு மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம் வெளி அங்கன் அருள் குடிகொண்டு திகழ்நடம் செய்து எமையேன அரசி இடம் கொள் மழுவுட எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலம் கொள் பெருமாளே. இந்த பாடல் இனிமையான பாடலாக விளங்குகின்றது. இதனுடைய விளக்கங்கள்: செய்வினைகள் நீங்க வேண்டும், அதாவது எந்த ஒரு துன்பமும் நேர வேண்டும். முன்வினை இப்போது செய்ய போகிற வினை இதெல்லாம் நமக்கு நீங்க பெற வேண்டும். இருவினைனா நல்வினை தீவினை இரண்டுமே நமக்கு நீங்க வேண்டும் என்று அருணகிரியார் வேண்டி பாடுகிறார் முருகப்பெருமானை. இந்த பாடல் முழுவதும் முருகப்பெருமானை முதலில் புகழ்ந்து பாடுகிறார், பிறகு சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறார். அவருடைய வார்த்தை ஜாலங்கள் அவ்வளோ அழகாக, எத்தனை பாடலில் எப்படி விதவிதமாக அவருடைய அழகை எப்படி குறிப்பிடணும், அவருடைய சிறப்பை எப்படி குறிப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு பாடல்லையும் ரொம்ப வித்தியாசமாக பாடுறார். அதோட அர்த்தத்தை, அதோட விளக்கத்தை தான் நான் இந்த பாடலில் சொல்ல வரேன். இந்த பாடுறதுக்கு ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். பாட வேண்டிய பாடல்கள் இது. இதனுடைய பொருள் தெரிந்து பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதன் நோக்கம்தான் இந்த பதிவு. இருவினை அஞ்சு அப்படின்னா அந்த நல்வினை தீவினை ஒழிய, அஞ்சு ஒழிய. மலவகை மங்க அப்படின்னா மலக்கூட்டங்கள் ஒழிய, மலக்கூட்டங்கள் மங்கி அழிய. மலன்னா மும்மலங்கள். அப்புறம் இருள் பிணி மங்க, இருள்லேருந்து அஞ்ஞானத்திலேருந்து விலகணும், நோயிலிருந்து விலகணும். இருள் பிணி நீங்க. மயில் ஏறி அப்படின்னா மயில் மேலே ஏறி நீ வரணும். எப்படி வரணும்? இன அருள் அன்பு பொழிய கடம்புவின். இன அருள் அதாவது நீ வரும்போது வாகனத்தில், மயில் வாகனத்தில் ஏறி அருள் வாக்குகளும் அன்பான மொழிகளும் கூற வேண்டும். இன அருள் அன்பு பொழிய, அப்படி எனக்கு அன்பு கொடுக்கணும், எனக்கு அருள் மொழி கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. கடம்புவின் அது அகமும் கொடு. கடப்ப மலர் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான மாலை, கடப்ப மாலை. அந்த கடப்ப மாலையில் ஒளிரும் அந்த தேன், அந்த தேனை சுற்றி வண்டுகள் ரீங்காரமிட அது அகமும் கொடு அழிப்பாட. அதுக்கு விளக்கம் இதான். அதுக்கப்புறம் கரிமுகன் எம்பி முருகன். கரிமுகன் யார்? விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி என் தம்பி முருகன் அப்படின்னு கூப்பிட்றாராம். என் தம்பியே முருகா என்று அழைக்க. அண்டர் களிமலர் சிந்த. தேவர்கள்லாம் நாங்கள் அந்த கற்பக மலரை சிந்துகிறார்கள். அண்டர் களிமலர் சிந்தன கற்பக மலரை சிந்தவும், அதாவது தூவுறாங்க, மலர் தூவி வாழ்த்துறாங்க. அடியேன் முன் நீ இப்படியெல்லாம் செய்யும்போது அடியேன் முன், எனக்கு முன்னே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே. எனக்கு முன்னே நீ எப்படி வரணும்? கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும். கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே அப்படின்னு பாடுறார். அதுக்கடுத்ததுலேருந்து சிவனை. திரிபுரம் மங்க மதனுள் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி திரிபுரத்தை எரிச்சிட்டாரு, மன்மதன் உடலை எரிச்சுடுறாரு. இதெல்லாம் எரிச்சது. ஆனால் எப்படி எரிச்சார்? திகழ்நகை கொண்ட, அப்படி சிரிச்சுக்கிட்டே எரிச்சானாம். விடையேறி சிவம், அவர் எப்படிப்பட்டவர்? ரிஷப வாகனத்தில் ஏறிய சிவபெருமான். அவர் எங்கிருக்கிறார்? வெளி அங்கன் அருள் குடிகொண்டு. வெளி அங்கன்னா பரவெளியில், ஆகாசத்தில் பரவெளியில் குடிகொண்டு திருவருள் செய்து கொண்டிருக்கிறார். திருவருள் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? திகழ் நடம் செய்து. அவரும் நடனம் புரிந்து கொண்டு, யாரோட நடனம் புரிந்து கொண்டு? திகழ் நடம் செய்து எமை ஈன அரசி. எமை ஈன அரசி யாரு? நம்மளை ஈன்ற பெற்றெடுத்த தாய் யாரு? பார்வதி தேவியார். எமை ஈன அரசியிடம் அவளை இடபாகத்தில் ஏற்றுக்கொண்டு, அவளை இடபாகத்தில் ஏற்றுக்கொண்டு நடனம் செய்து கொண்டு. மழுவுடை எந்தை, அவர் எப்படிப்பட்டவர்? என்னோட எந்தைன்னா தந்தை. அவர் மழு ஆயுதத்தை ஏந்திய என் தந்தை. அமலன் மாசற்றவன், மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாசற்றவன் என்னுடைய தந்தை. அவன் மகிழ்ந்தவன் யார்? குருநாதா.
முருகன். மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா. என்னுடைய தந்தை மகிழ்ந்த மாசற்றவன், அவன் மகிழ்ந்த குருநாதன் யார் என்றால் நீதான் முருகா. அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலம் கொள் பெருவானை. அருணை விலங்கல்னா திருவண்ணாமலையில் இயற்றப்பட்ட பாடல் இது. நாங்கள் திருவண்ணாமலையில் குன்றிலே மகிழும் குரமங்கை வள்ளி, குரமங்கை அமளி நலம் கொள். அமளினா படுக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அமளினாலும் ஆரவாரத்தோடு இன்பத்தோடு இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். அதாவது இங்கே சிறப்பாக முருகரை சிறப்பாக சொல்கிறாரு, அதே சிவனையும் சிறப்பாக சொல்கிறாரு. ஆக இவ்விருவர்களையும் சிறப்புப்படுத்தி இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க? அப்போது திருவண்ணாமலையில் குருமகள் வள்ளியம்மை அவருடன் கூடி இன்புற்று மகிழ்ச்சியுடன் வாழும் பெருமாளே, நல்வினை தீவினை என்ற இருவினைகளையும் அஞ்சி அகலவும், ஆணவமாய கண்மம் என்ற மும்மலங்கள் அழியவும், அஞ்ஞான இருளுடன் கூடிய பிரிவு நோய்கள் தொலையவும், நீ மயில் வாகனத்தில் மீதி ஏறி சிறந்த அறிவுரைகளை அன்பாக கூறவும், கடப்பு மலரில் உள்ளிருந்து வண்டுகள் இனிது பாடவும், என் தம்பி முருகன் என்று விநாயகமூர்த்தி கூறவும், தேவர்கள் களிப்புடன் கற்பக மலரை சிந்தவும், அடியின் முன்பாக பன்னிரு விழிகளிலிருந்து கருணை மழை பொழியவும், 6 திருமுகங்களும் மலர்ந்து நடனம் புரித்து வருவீர்களாக, வந்து அருள் புரிவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்த இதில் 3 புறங்களும் மன்மதனின் உடம்பை எரித்து அழிய, இடப வாகனத்தில் எழுந்து அருள்பவரும் மங்களமுடையவரும் ஆகாயம் போல் எங்கும் பற்றற்று விளங்குவரும், உலகம் உய்ய கருணைமிகு கண்களுடன் நடனம் புரிபவரும், எம்மை பெற்ற அன்னையை இடபாகத்தில் வைத்திருப்பவரும், மழுவை கையில் ஏந்தியவரும், எமது தந்தையே உளமகிழ்ந்த குருநாதரே நின் தாள் சரண். என் தந்தையே உளமகிழ்ந்த குருநாதர் நீயே, நின் தாள் சரண். முருகா, நீயே என் தந்தையின் குருநாதர். குரமகளை கூடி மகிழும் குன்றில் வாழும் குமரனே, நின் திருவடிச்சரண் என்றெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார் அருணகிரியார். இப்பாடலை பாராயணம் செய்து பாடி திருவருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.